மனசு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பயங்கரமாக பண்ணுறாப்புல. நல்லா சூப்பராக செஞ்சுட்ருக்காரு. சூப்பர் ஜி படம் வெரி குட் மூவி. நல்லா இருக்கு. ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் தான் நல்லா இருக்கு. தரமாக இருக்குண்ணா. மேக்கிங் வைஸ் சூப்பராக இருக்கு. ஒரு அண்டா மாதிரி வருமா. விக்ரம் சாரோட ஆக்டிங் பயங்கரம். ரஞ்சித் சார் கிட்ட இருந்து இப்படி ஒரு இது எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமான ஒரு. ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம். எல்லாம் தங்களான்னு பார்க்குறதுக்கெல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்க. தம்பிகளே எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? பார்க்கலாம். நல்ல பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்திருக்கு. எப்படி நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். படம் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக விக்ரம் அண்ட் ரஞ்சித்தோட மூவி நல்லா வரும். கூட்டமாக வராங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம். முடிச்சுட்டு வந்து ரிவ்யூ கொடுங்கண்ணா. படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு ப்ரோ. அது அந்த அவரோட லாங்குவேஜ் புரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. இன்னும் ஸ்டோரி என்னன்றது ஒன்றும் புரியல. சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் ப்ரோ. செமைங்கண்ணா. சூப்பராக எடுத்துக்கிறேன். அப்படி அருமைங்கண்ணா. ஆஸ்கர் வேற லெவல் ப்ரோ. படம் எப்படி இருக்குங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்கு. அண்ணா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. ப்ரோ மைண்ட் ப்ளோயிங் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஓகே வணக்கம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ப்ரோ ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது ப்ரோ. ஜிவியோட மியூசிக்கு எல்லாருமே நல்லா இருக்கு ப்ரோ. விக்ரமோட ஆக்டிங் பீக் லெவல் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ஸோ நல்லா எடுத்துருக்காங்க ப்ரோ. நல்ல ஃபேண்டசி மூவி ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஸ்பீடாக போகுது. எந்த இதுவும் லேகே கிடையாது. நல்லா எடுத்துருக்காங்க. ரஞ்சித் சூப்பராக பண்ணிருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படின்னு தெரியல. முடிச்சுட்டு ரிவ்யூ கொடுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ப்ரோ நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்கிறது. செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் தெரியும் படம் என்னங்கன்னு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குங்களா? வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. பார்ப்போம். ப்ரோ வேல் நம்பி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுங்களா? சூப்பராக நல்லாவே இருந்துச்சு. இருந்துச்சுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுங்களா? படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சு? அதோட சூப்பராகவே இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. மக்களே ஃபஸ்ட் ஹாஃபு உண்மையாலுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் கதை வந்து இன்னும் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகலை. அது இது செகண்ட் ஹாஃபில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த விஷயம் எல்லாமே கனெக்ட் ஆகும். நம்ம எதிர்பார்த்ததை விடவே வந்து படம் நல்லாயிருக்கும். விக்ரமோட நடிப்பு வேறு லெவல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்லைங்க. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது. அப்படி பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சுங்கண்ணா? நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் படம் எப்படி இருந்துச்சு? ஓகே தான். நல்லா இருந்துச்சு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குங்களா? அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவு ஓகே தான். ஓகே. இப்போ நீங்கள் ப்ரோ படம் எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃபு? பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜிவி வந்து செமையாக போட்டுருக்காரு. விக்ரமோட நடிப்பு ஆக்டிங் வந்து வேறு லெவல் ஆக்டிங். விரட்டி விட்டார். கமலுக்கு அடுத்தது ஆக்டிங்கில் எப்பயுமே அவர் தான். இது ஆக்சுவலாக வந்து பாரஞ்சித் படம் மாதிரி இருக்கா இல்லை நம்ம பாரஞ்சித் படமும் இருக்குது. ஆனால் முழுசாக பார்த்தா தெரியும். ஏன்னா கிளைமேக்ஸில் பார்த்தா தான் பாரஞ்சித் உள்ள வரான்றது தெரியும். ஆனால் இது வரைக்கும் விக்ரம் தான். இது வரைக்கும் விக்ரம் படம் தான். விக்ரம் படம் எப்படிங்க? விக்ரம் சூப்பர். பீச்சும் சூப்பர். சூப்பர். படம் எப்படி இருக்குங்கண்ணா? படம் எப்படி இருக்குங்க? படம் சூப்பர்ண்ணா. படம் சூப்பர். ப்ரோ படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்கு. ஸ்ரீபதி படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா நல்லா இருக்கு. படம்? சூப்பர் ஜி படம் வெரி குட் மூவி. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குங்களா? சூப்பராக நல்லா இருக்கு. இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்குங்க? அருமையாக இருக்கு ப்ரோ. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குங்களா? தரமாக இருக்கு படம். படம் ரஞ்சித்துக்காக தான் வந்தேன். என்ன படம்? நல்லா இருக்கு. நான் படம் எப்படி இருக்குங்கண்ணா? நல்லா இருக்கு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குங்களா? விக்ரமோட நடிப்பு எப்படி இருக்கு படத்தில்? அருமையாக இருக்கு. விக்ரம் சாரோட ஆக்டிங் பயங்கரம். ரஞ்சித் சார் கிட்ட இருந்து இப்படி ஒரு இது எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமான ஒரு அப்படிங்கண்ணா. நல்லா இருக்குங்க ப்ரோ. அந்த விக்ரமோட ஆக்டிங், அதுக்கப்புறம் பார்வதி மேனன் அவங்களதெல்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த மிர்னால் தாக்கூர் அவங்களதும் நல்லா இருக்கு. நல்லா படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. செகண்ட் ஹாஃப் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ நார்மல் தான். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் வேறு லெவல். கிளைமேக்ஸ் வேறு லெவலில் நல்லா தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா? செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு.
ப்ரோ படம் அப்பப்போ என்னதான் லேக் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா முடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு படத்தில்? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ஒரு சின்ன லேக் இருக்குது, செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு சின்ன லேக் இருக்குது. பட் ஓவராலாக ஒரு படம் நல்லா கொண்டு வந்து நல்லா முடிச்சிருக்காங்க. குட்டாக இருந்துச்சு. ப்ரோ ஜிவி பிரகாஷ் என்ன போட்டிருக்காரு மியூசிக் எல்லாமே சும்மா தரமாக செஞ்சுட்டு இருக்காரு. தரமாக செஞ்சுட்டு நல்லா இருக்கு ப்ரோ, படம் சூப்பராக இருக்கு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா விஷயமும் இருக்குது அதில்? நல்லா இருக்கு. ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் தான் நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா சூப்பர். கொஞ்சம் லேக் இருக்குது செகண்ட் ஹாஃப், அது சரி பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சுங்க? படம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே இருந்துச்சா படத்தில்? நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. நைஸ். உங்களுக்கு படத்தில் என்ன பிடிச்சிருந்துச்சு? இந்த மாதிரி டைரக்ஷன் விக்ரமோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா? எதிர்பார்த்த விட பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. விக்ரம் சாரோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்கு. பயங்கரமாக இருக்குது. என்ன மனசு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பயங்கரமாக பண்ணுறாப்புல. நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? மூவி தரமாக இருக்குண்ணா. மேக்கிங் வைஸ் சூப்பராக இருக்கு. ஒரு அந்த மாதிரி வருமா? ஆனால் படம் எப்படி? படம் சூப்பராக இருக்கு சார். படம் செம்மையாக இருக்குது. ஆனால் மிகப்பெரிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இயற்கை வளங்களை காக்க வேண்டிய நம்மளே வந்து இயற்கை வளங்களை அழிச்சிட்டு இருக்கிறோம். தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி வந்து இது பண்ணக்கூடாதுன்றது தான் மிகப்பெரிய கான்செப்ட். எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்துச்சா படம்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. விக்ரம் சூப்பராக இருக்கு. ப்ரோ படம் எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு டைம் பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குங்க பஸ். ஓகே. அருமையாக இருக்கு. படம் எப்படி? சூப்பராக இருக்கு பஸ். நம்ம எதிர்பார்த்த மாதிரி சிஎன் ஒருத்தர் நடிச்சிருக்கிறாருங்க பஸ். ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, நம்ம எப்போ போல் தங்கலான் படம் பார்த்துட்டோம். படம் வந்து உண்மையாலுமே நல்ல ரெஸ்பான்ஸு பப்ளிக்கிட்ட இருந்து. கட்டாயம் போய் குடும்பத்தோடு பாருங்கள். நம்ம சிந்தி சினிமாஸில் இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லா பக்கமே வந்து எல்லா ஷோவுமே கிட்டத்தட்ட ஃபுல் ஆயிருச்சு. ப்ரோ படம் நல்லா சூப்பர். படம் சூப்பராக இருக்கு.